வணக்கம் தோழர் மாதன் பேசுகிறேன். கிட்டத்தட்ட இந்த மரத்துக்கு ஒரு 100 வயசுக்கு மேலே இருக்குங்க. இந்த மரம் வெட்டியாச்சு. இப்போ நான் எதுக்கு அந்த கையில் வச்சுருக்கேன்னா, நீங்கள் கணிச்சு சொல்லுங்கள் என்ன மரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வச்சுருக்கேன். நான் போன திருப்புக்கு லீவுக்கு போகும்போது நான் அதை வெட்டி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் போகும்போது மரத்தை வெட்டுறதுக்கு திருப்பி இந்த திருப்பு போய் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வெட்டப்பட்டு வேறு தூரடி இருக்குது. இந்த தூரடி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் கணிச்சு சொல்லுங்கள் என்ன மரம். நாட்டு மரங்க. அது ஒரு நாட்டு மரம். தம்பி கடைசியில் பேர் சொல்லுவான். பட் எனக்கு அதில் வந்து ஒரு இது இல்லை. பட் நீங்கள் கணிச்சு சொல்லுங்கள், மரம் ஆர்வலர்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் என்ன மரமாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டி. சரியா? இதுதான் அந்த மரம். வெட்டப்பட்ட மரம் கிட்டத்தட்ட 100 வயசை தாண்டி இருக்குங்க. நம்ம எங்கள் தாத்தா இறந்தே இப்போ 24 வருஷம் ஆச்சு. அவருக்கு முன்னாடி வெட்டப்பட்ட மரம் அது. சரியா? அப்போ இருந்த மரம் தான் அது. பழைய மரங்க அது. கிட்டத்தட்ட 100 வயசை தாண்டின மரம். அது உங்களுக்கு இப்போ அந்த தம்பி வெட்டி காமிக்கிறான். அவன் தம்பி ஒரு மரப்பேர் சொல்லியிருக்கான். நீங்களும் கணிச்சு சொல்லுங்கள் என்ன மரமாக இருக்கும் அப்படிங்கிறது. இருந்துச்சுன்னா இந்த மரங்களை வந்து பாதுகாக்கணும். நாட்டு மரம் எப்படி கல் மாதிரி இருக்கு, என்ன கருங்காலி அந்த மரம்லாம் சொல்கிறோம்ல, அந்த ஒரு சில மரங்கள் தான் வெயில்லையும் மழையிலையும் இதுலேருந்து இந்த மாதிரி உளுத்து போகாது, வீணாக போகாத மரம் அப்படியே இருக்கும். அந்த மரத்தில் இந்த மரம் ஒன்று. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன மரம்னு சொல்லுங்கள். மஞ்சள் மலை இருக்காது. ஏன்னா மஞ்சள் மலை அழிஞ்சி மாதிரியே இருக்குது. மஞ்சள் மணங்கிற அழிஞ்சியா இருக்குமாயா? அழிஞ்சி மாதிரி தான் இருக்குது. மஞ்சள் மணம் இல்லை, அது அழிஞ்சி. மஞ்சள் மலை தான் வெட்டி மரம் வச்சுருப்போமாங்கண்ணே கிடக்குமே. இல்லை, இது மஞ்சள் மணம் இல்லை. மஞ்சள் மலை தினம் உனக்கு வீணாக்கிமா மரம். அழிஞ்சினே மாதிரி தான் இருக்கும். அழிஞ்சி மாதிரியும் இருக்குது, மஞ்சள் மலை மாதிரி இருக்குது. மஞ்சள் மலை தான் இந்த இருக்குது. இந்த பாரு, உனக்கு வந்து இப்படி கிளம்பி வராதானே மஞ்சள் மணாவுக்கு. மஞ்சள் மணாவுக்கு எப்போதுமே தூரடி இப்படி கிளம்பி வராது. இது அழிஞ்சி இன்னும் அப்படியே இன்னொரு பட்டு போட்டியா? நீ எப்படி வேணாலும் சரிக்க. கலரை பாரு. அழிஞ்சி இப்படி எந்த கலரில் இருக்கும்? பட்டை அந்த கலரில் தான் இருக்கும். நல்ல ரேவலுவான். வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அது வைக்கிறது இல்லை. இல்லைன்னா அதுக்கு அப்படியே கிடக்கும். பேர் சரி வாங்க. அழிஞ்சி தானே? அழிஞ்சி தான். இன்னும் இரும்பு மாதிரி கிடக்கு, இரும்பு குண்டு மாதிரி கிடக்க. கல் குண்டாக தான் இருக்குது. அது அப்போ தானே கிடக்கும். நெருப்பு உரியும் போல இருக்குது. அருவா போயிடும்.